ஜனநாயகங்கிற கருவியை வைத்து பாஜக அரசு நடத்துகிற நாடகங்கிறீங்களா? ஜோசப் விஜய்க்கு பெட்டி ரெடி ஆயிடுச்சு, சவ பெட்டி ரெடி ஆயிடுச்சு. ஒன்று என்டிஏ கூட்டணிக்கு அவர் போகணும், இல்லை எலெக்ஷன் பாய்காட் பண்ணணும். 2 ஆப்ஷன். இல்லை திகாருக்கு போகணும். சென்சார் போர்டு போனால் ரிவிஷன் பண்ணிட்டு திருப்பி என்ன பண்ணணும், மறுதணிக்கைக்கு நீங்கள் போகணும். இதுதான் ப்ரொசீஜர். ஆனால் நீ மறுதணிக்கைக்கே போகாமல் நான் கோர்ட்டுக்கு டேரெக்டாக போயிடுவேன்னு சொன்னால் நீனா அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்குற. விஜய்க்கு திராணி என்ன பாஜக பற்றி பேச சொல்லுங்க, படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த படத்தில் அவ்வளோ பண்ணிட்டாங்க. இத்தனை வருஷம் வராத படங்களில் வராத காட்சிகளாக ஜட்ஜிகள் எல்லாம் இல்லை, பிஜேபிக்கு இருக்காங்க. என்டிஏ கூட்டணிக்கு விஜய் ஓகேன்ட்டார்னா ஜனநாயக படம் நாளைக்கே ரிலீஸ். விஜய்க்கு மிஸ்டரி ஃபண்டு வந்து 2000 கோடிக்கு மேலே வந்து உள்ள வந்திருக்கிறதாக ஒரு தகவல் இருக்குது. ஆதாரமா இல்லை அவதூறா? அரசியல் பற்றி தெரியாது, நாட்டு நடப்பு பற்றி தெரியாது. சொகுசு வாழ்க்கை வாழ்கிற ஒரு மனிதனிடத்துல போயிட்டு அவனை தலைவனாக ஏற்றுக்கொண்டு போற உன்னை நான் அறிவு உள்ளவன் எப்படி நான் ஒத்துக்க முடியும்? அரசியல் அனுபவம் முக்கியவர் என்று நான் எப்படி ஒத்துக்க முடியும்? ஃபார்மாலிட்டிஸ்க்கு ஒரு நபர் கமிஷனை போட்டாங்க, அவ்வளோதான். அதோட அப்படியே போயிட்டு தேவையில்லாமல் சிபிஐ வச்சு திமுக எங்களை பழி வாங்குறதுன்னு சொல்லி, உண்மையாக உன்னை பழி வாங்குறது பாஜக தான், உன்னை வச்சு செய்கிறது பாஜக தான். ஜனநாயகன் படம் மீண்டும் தனி நீதிபதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்ற அறிவிப்பு வந்திருக்கிறது. இந்த படம் தொடர்பாக இனி அடுத்தடுத்து நடக்க போது என்ன? ஜனநாயகம் படம் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்னை பொறுத்தவரை ஜனநாயக படம் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் சொல்கிறேன்னா, ஜனநாயக படம் வெளியே வர்றதுனா வந்தாலும் சரி வரலாலும் சரி விஜய்க்கு ஒன்றும் லாபமும் நஷ்டமும் கிடையாது. அவர் ஒரு நடிகர், படத்தில் நடித்தார், அதுக்குரிய ஊதியத்தை அவர் வாங்கி விட்டார், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுக்காரு. இதில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஜனநாயக படம் வந்து அவர் கடைசி படம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி அதில் ஒரு வசூலை குவிக்க வேண்டும், மக்கள் முகத்தில் ஒரு செல்வாக்கை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு கணிப்பு தான் விஜய்க்கு இருக்க தவிர, விஜய்க்கு மட்டும் இல்லை, அவங்கள கொடுத்த அவர்கிட்ட ஆலோசகர்கள் எல்லாமே போடுற ஒரு பிளான் அதுதான். அதன் மூலமாக அந்த ஜனநாயகம் படத்தின் மூலமாக தமிழகத்தில் ஆட்சியை பிடித்து முதல்வர் ஆகிவிடலாம் என்ற ஒரு மனக்கணக்கை விஜய் அவர்கள் போட்டுக்கிட்டு இருக்காரு. முதல்ல விஜய்கிட்ட ஒரு உண்மை இருக்கான்னு பாருங்கள். திமுகவை தீய சக்தி என்று சொல்கிற ரைட், ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் பாஜகவை பற்றி ஏன் பேச மாட்டேன்றார்? இப்போ சென்சார் போர்டு யாருக்கிட்ட இருக்குது, யார் கண்ட்ரோலில் இருக்குது? அதான் பாஜக பற்றி பேசுகிறார், கொள்கை எதிரி தானே பேசுகிறாரு. கொள்கை எதிரி தான் பேசுனேன், அதுக்கப்புறம் என்ன பேசுனீங்க? திமுகவை தாக்குறது போல பாஜக படம் வெளியே வர்றதுக்கு பாஜகன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு நேர்மையில தில்லு இருக்கா? கட்சிக்காரங்க பேசுகிறாங்களா சார்? அப்படின்னா அவர் கட்சிக்காரங்க விடுங்க சார், கட்சிக்கார குழந்தைங்க, அரசியல் அனுபவம் இல்லாதவங்க. இவர் சொல்லி தானே பேசுறாங்க, அறிக்கையில் வருது. யாரு பேசுறா? யாருக்கு மூளை இருக்கு? மூளை உள்ள யாரு சொல்லுங்க? தாவேகால மூளை உள்ளவன் யாரு? நாஞ்சில் சம்பத்.